கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. தேவன் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனோடு ஜெபத்தின் மூலமாய் பேசுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரிடத்தில் நமக்கு ஆசீர்வாதமான பிரதித்திரம் வரும். நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வேதத்தை கேட்க வேண்டும். அவருடைய வசனங்களும் தினமும் நாம் படித்து தியானிக்க வேண்டும். தேவனுடைய திட்டமும் சித்தமும் விருப்பமும் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற பிரகாரம் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை நம்முடைய ஜெபங்களில் ஏறெடுப்போம். நம்முடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். வேதத்தை கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி நம்முடைய சுய இஷ்டத்திற்கேற்று ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாயிருக்கும். நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்க காரணங்கள் என்ன? சத்திய வசனங்களை கேட்காமல் இருப்பது, அதன்படி ஜெபிக்காமல் இருப்பது, நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பது, தேவனை மறுதலிப்பது, தேவனுக்கு கோபம் உண்டாக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொள்வது, நம்முடைய இறுதிய கடினம் இருந்தால் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. பிறருக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பது, தேவ சித்தத்தோடு ஜெபிக்காமல் நேர்மாறாக நம்முடைய சுய சித்தத்தோடு ஜெபிப்பது, தவறான நோக்கத்தோடு ஜெபிப்பது, பிறரை அவமதிப்பது மாதிரி நடந்து கொள்வது, விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு இருப்பது, மேலும் மேலும் பாவத்தை செய்து கொண்டு பாவத்திலே விழுந்து கிடப்பது, மனுஷர் பார்க்கும் பார்வையாக ஜெபிப்பது, வீண் வார்த்தைகளை ஜெபத்தில் அலப்புவது, பிறரை மன்னியாமல் இருப்பது, மாய்மாலமாக வாழ்கிற வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் சோர்ந்து போகிறது, கவலைப்படுவது, சந்தேகம் கொள்வது, இப்படியெல்லாம் இருந்து கொண்டு தேவ வசனங்களை நாம் செவி கொடுக்காமல் ஜெபித்தால் தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்டவர்களை நீக்கி கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஆமென்.